நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் Ctrl+D. ஃபாண்ட் D அப்படிங்கிறது ஃபாண்ட்டுக்கான ஷார்ட்கட். இப்போ வந்து நம்ம இந்த சென்டென்ஸோட இந்த லைனோட ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு Ctrl+D கொடுத்தோம் அப்படின்னா ஃபாண்ட்டோட பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து எது இருக்குன்னா இந்த நேமில் இருக்குது. நமக்கு இந்த ஃபாண்ட் வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது ஃபாண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கன்னா இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏரியல் பிளாக். அதோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், ரெகுலராக இருக்கணுமா இல்லை இட்டாலிக் போல்டு, இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் எந்த ஸ்டைலில் வேணும் அப்படின்னு இருக்குது. நான் வந்து போல்டு கொடுத்துருக்கேன். சைஸ் எந்த சைஸில் உங்களுக்கு அது வேணும், இதுக்கு எல்லாமே வந்து இங்கே சாம்பிளில் அது எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக்கான ஃபாண்ட்டோட டீட்டெயில்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட்ஸ் வந்து Ctrl+G, Ctrl+H. இது ரெண்டுமே வந்து ஒரே பர்பஸுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. எதுக்கு அப்படின்னா ஃபைண்ட், ரீப்ளேஸ், கோ டு அப்படிங்கிற 3 ஆப்ஷனுக்காக வந்து இந்த Ctrl+G, Ctrl+H அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் ஆகும். இப்போ நான் Ctrl+G கொடுக்கும்போது நமக்கு வந்து ஃபைண்ட், ரீப்ளேஸ், கோ டு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நமக்கு நிறைய டாக்குமெண்ட்டில் பேஜஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது சில வேர்டை வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்டு பார்க்கலாம். ஃபைண்ட் வாட், எந்த வேர்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வேர்டை வந்து இங்கே டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபைண்டு கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி நமக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபைண்ட் வாட்டில் வந்து ONE அப்படிங்கிற வேர்டை வந்து நான் கொடுத்துட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஹைலைட் பண்ணி காமிக்கிது இல்லையா, ONE1 அப்படிங்கிறது வந்து காமிக்கிது. இல்லை இன்னும் எனக்கு வந்து ONE1 எங்கே இருக்குங்கிறது தெரியணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது காமிக்கும். இது மாதிரி நம்ம ஃபைண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒன்ஸில் வந்து நமக்கு ONE1 அப்படிங்கிற வேர்டு வந்து வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னா அதுவே நமக்கு காமிச்சிடும். we are finished அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பாக்ஸை நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எந்த வேர்டு எங்கே தேடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபைண்ட் வாட்டு நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ். ஸோ ஃபைண்ட் வாட் அது எங்கே இருக்குது, அந்த வேர்டு எங்கே இருக்குது, ரீப்ளேஸ் வித் அது என்னவா மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே வந்து வேறு ஏதாவது வேர்டு கொடுக்கலாம். எவல்யூஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஒரு இடத்துல மட்டும்தான் மாறும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து அதுக்கு நமக்கு ஃபைண்ட் பண்ணி காமிக்குது. ஃபஸ்ட்டு எவல்யூஷன் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. நம்ம ரீப்ளேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து என்னவாக மாறிடுது, ரெவல்யூஷனாக மாறிடுது. ரீப்ளேஸ் ஆல், இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள எல்லா எவல்யூஷனுங்கிற வேர்டையும் ரெவல்யூஷனாக மாற்றணும் அப்படின்னோம்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றிட்டு நமக்கு ஒரு மெசேஜும் வந்துடும். எத்தனை ரீப்ளேஸ் நமக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மெசேஜும் இங்கே வந்துடும். இதுதான் வந்து ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுக்கான யூசேஜ். நெக்ஸ்ட்டு கோ டு. நிறைய பேஜஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கும் போது நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த கோ டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பேஜ் நம்பர் நம்ம கொடுத்துட்டு கோ டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த பேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த பேஜில் போய் அந்த கர்சர் உட்காந்துக்கும். அந்த பேஜில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குது, செக்ஷன் பிரிச்சுருக்கீங்க, புக் மார்க் வச்சுருக்கீங்க, கமெண்ட் வச்சுருக்கீங்க, ஃபுட் நோட், என் நோட்டு, டேபிள், காலம், எது வச்சுருந்தாலும் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அது எந்த நம்பரில் இருக்குங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு அது நம்மளை அழைச்சிட்டு போயிடும். நம்ம அதில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைண்டு, ரீப்ளேஸ், கோ டுவோட யூசேஜ். இதை யூஸ் பண்ணுறதுக்கு Ctrl+Gயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், Ctrl+Hயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம். அடுத்த ஷார்ட்கட் வந்து Ctrl+W. Ctrl+W அப்படிங்கிறது க்ளோஸ் த டாக்குமெண்ட். நான் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டோம், சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ Ctrl+W கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம எத்தனை தடவை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆப்ஷன் அது கேட்டுட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சேவ் கொடுக்கணும். டோன்ட் சேவ் கொடுக்காதீங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு என்ன ஆகிடுது, க்ளோஸ் ஆகிடுது.